ஒன்றாம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிள்ளைகளும் வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்குள் பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். சாந்திகா சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1:6. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மது போலும் உமது தடியில் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையை என்னை தொடரும். தேங்க்யூ. சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்து உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கண்டு இலை மரத்தை போல் இருப்பான். My name is Raksha. சங்கீதம் 34:8ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயும் 1ஆம் அதிகாரம் 21-23 வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் அவர்களை ரட்சிப்பார் என்றார். இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதி ஆக்கி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லிய இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளை நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென்.